சார் இந்த ஒரு நபர் ஆணையம் சொல்லவே வேண்டாம் சார். அது ஏற்கனவே அறிக்கையெல்லாம் தயாராகிக்கும் சார். அவங்க கையெழுத்து போடுறது மட்டும் தான் பாக்கி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த ஒரு நபர் ஆணையங்கள் எல்லாம் வந்து 1995ஆம் ஆண்டு கொடியங்குளம் சம்பவம் நடந்த காலத்திலிருந்து, மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்கு மோகன் கமிஷன் போட்டதுலேருந்து எல்லா ஒரு நபர் கமிஷனும் வந்து ஆளுங்கட்சியினுடைய டைரக்ஷனோ வழிகாட்டுதலும் அப்படித்தான் கொடுத்துருக்கு, மாறாக கொடுத்தது கிடையாது. அது வந்து இது ஒரு மிகப்பெரிய சம்பவம். 41 பேர் இருந்தது, ஒரு பப்ளிக் மீட்டில் இருந்தது. இது வந்து ஒரு நபர் கமிஷன் அல்லது காவல்துறை அதிகாரி போட்டு விசாரிக்கிறதெல்லாம் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு வந்து உதவாது. அசராக்காருக்கு நேர்மையானவரே இருக்கட்டும், இருந்தாலும் கூட அவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ அல்லது ஒரு காவல்துறை அதிகாரி எதிராக வந்து அவரால் அறிக்கை கொடுக்க முடியும்னு நான் நம்பலை. அதனால் வந்து சிட்டிங் ஜட்ஜஸே நீதிபதி இருக்கிறாங்களே, ஏன் வந்து தலைமை இது சாதாரண வந்து ஒரு அனாமது இன்சிடென்ட்டுக்கு எடுத்தாங்களே, 41 பேருக்கு இறந்துக்கிற போது ஏன் ஜட்ஜஸை வந்து நாங்களே ஒரு 4 பேர் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கக்கூடாது? அப்போ அதை விட இது சம்பவம் வந்து மோசமான சம்பவமா? அதையே நீதிமன்றங்கள் இதில் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்கள். அதனால் வந்து இதுக்கு வந்து குறைஞ்சது நியூட்ரல் டோட்டலாக நடுநிலைமையோடு விசாரிக்கக்கூடியவர்கள் விசாரித்தா தாங்க அது உண்மை வரும். இந்த உண்மையை கொண்டு வருவதற்கு தான் எல்லாருடைய குரல் இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய இது வந்து என்னன்னா, எல்லாவற்றிலுமே சாவிலே அரசியல் செய்வது போல எல்லாருடைய பார்வையும் எல்லாருமே வந்து எப்படியாவது விஜயை கார்னர் பண்ணணும், விஜயை ஒதுக்கி விட்டுறணும், அவரை மீண்டும் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது, இதை வச்சே கண்டம் பண்ணி அவரை வந்து பலகீனப்படுத்தி அந்த இடத்த வந்து மீண்டும் மற்றவர்கள் கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கம் இருப்பதாக தான் கருதுகிறேன். விஜயும் வந்து இந்நேரம் வந்து வெளியே வந்திருக்கணும். அதாவது பாக்ஸிங்கில் ஒன்று உண்டு, ஒருத்தர் வந்து எதிரி வீழ்த்தினான்னா கீழே விழுந்தாலும் கூட இத்தனை செகண்டுக்குள்ளே எந்திரிக்கணுங்கிறது. அதே போல் அரசியல்லையும் அந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் அது விஜய் உட்பட அவர்களும் எல்லாருமே வந்து காவல்துறை கைதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் போய் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. அவர்கள் போல்டாக முன்ஜாமீனும் கேட்கக்கூடாதுங்கிறது. ஏன்னா அரசு பண்ண என்ன 15 நாள் வைக்கிறாங்க, 1 மாதம் வைக்கிறாங்க, 2 மாதம் வைக்கிறாங்க, ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் அவர்கள் போகணும்? எல்லாருமே அவர்களும் வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வந்து இருக்கிறதெல்லாம் வந்து பொது வாழ்வுக்கு சரியாக இருக்காது. அவர்களும் வந்து தைரியத்தோடு வெளியே வந்தால் தான் அரசியல் களத்திலையும் அவர்கள் நிற்க முடியும். சிலதெல்லாம் காலம் இடைவெளி விழுந்து போச்சு அப்படின்னா அது நிரப்ப முடியாது. அதனால் அது அவர்களும் அரசியலில் தொடர்ந்து இருக்குன்னு சொன்னால் அவர்கள் வந்து பூட்டிய கதவுகளை திறந்துட்டு வெளியே வரணும். இதுதான் வந்து அவர்களுக்கு நான் அட்வைஸ். சார் அதெல்லாம் வந்து யாரும் வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க சார். நாங்கள் விரும்புகிறது அது அவங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்க எப்படி இருக்கிறாங்க அது வேறு. நான் வந்து இதுக்கு வந்து உண்மை யாருடைய ரோலில் தவறளிச்சிருக்கப்படும். அரசாங்கம் எங்கே தப்புனுச்சு? ஒரு தலைவர் கண்டிஷன் போடும்போது நீ வந்து நீங்கள் வந்து வண்டியை விட்டு வந்து தலையை வெளியே கூட்டாத, கையை காட்டாத, காலை காட்டாத, மூக்கு காட்டாத, இப்படி கண்டிஷன்லாம் போடலாமா? இதெல்லாம் எந்த விதம் சரியாக இருக்க முடியும்? அதனால் அந்த 27 கண்டிஷன் போட்டதில் என்னென்ன கண்டிஷன் போட்டாங்க, ஏன் வந்து அதை விஜய்க்கு மட்டும் இத்தனை கண்டிஷன் போடணும்? ஸோ இதெல்லாம் வந்து பல கேள்விகள் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் நியாயமாக நடக்கணுமில்ல? அது நியாயமாக நடக்கணுமா இல்லையா? இல்லை, என்னை பொறுத்தளவு இதில் வந்து ஃபைண்ட் அவுட் த ட்ரூத் ஃப்ரம் த ஃபேக்ட்ஸ். எல்லா சம்பவங்களிலிருந்து உண்மையை வந்து வெளியே கொண்டு வரணும். என்ன எந்தெந்த இடத்துல என்னென்ன தவறுகள் நடந்திருக்குது, இந்த தவறுகளெல்லாம் நாளைக்கு நடக்காதவாறு நீங்கள் வந்து சொல்யூஷன் பண்ணணும். அதனால் வந்து இது மேம்போக்காக விஜய் தான் காரணம் அல்லது அரசு தான் காரணம் அல்லது வந்து போலீஸ் தான் காரணம் அப்படிங்கிறதல்ல. நமக்கு வந்து உண்மை வெளியே வரணும். அது கொண்டாந்து வந்து என்னுடைய பார்வை வந்து தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியுடைய தலைமையிலேயே வந்து ஒரு குழுவை நியமித்து 3 பேரோ 5 பேரோ அது ஒன்றும் பெருசாக இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணணும், எல்லாத்தையும் என்கொயரி பண்ணணும். 1 வார காலம் 10 நாள் அதுக்கு வந்து உண்மை கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் நீதிபதிகளே நியாயமாக தங்கள் சுயமாக விசாரிக்கிறது தான் தீர்வாக அமைய முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.